சில்க் சுமிதாவா நடந்து வர்றப்பெல்லாம் இவ்வளவு புகை போடுறாங்க. வணக்கம், வெல்கம் டு தினாலி தர்பார் வித் மீ ராண்டி அண்ட் நம்ம குட்டிச்சுவர் பாய்ஸ் பேண்ட். யூனிஃபார்ம் மேல கோட் போட்டிருக்கீங்க. இல்லப்பா, இன்னும் நம்ம விவரம் அறியாத புள்ள, ரொம்ப சின்ன பையன், இளமையா இருக்கணும் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்கேன். அது எங்களை சொன்னாலும் தகும். எல்லாம் எல்கேஜி யூகேஜி முடிச்சிருக்கீங்க. நீங்க எல்கேஜி யூகேஜி முடிச்சா இப்பதான் நான் ப்ரீ கேஜியா போய் ஜாயின் பண்ணிருக்கேன். அதாவது என்னன்னா, நம்ம ஒரு பேர் என்ன டக்குன்னு மறந்து போச்சு சார். நீங்க இந்த எபிசோட்ல கண்டிப்பா ஒரு பாடணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஆமாம் பாஸ். ஆமா, நான் கூட கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க ஒரு பாடிய ரொம்ப நாள் ஆகுது. பாடிய ரொம்ப நாள் லெட்டர் போட்டாங்களா? போட்டாங்க. Let's start the show with a song அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நல்லா ஒரு குஜாலா ஒரு பாட்டு பாடலாம். Let's start the show with a song. Yeah, with a bang. Yeah. தலைவா 4 3 2 மேஜர் மேஜர் ஒண்ணா போட்டு மிக்ஸ் ஏத்துறோம். ஆமா, மேஜர் ஏதாவது பண்ணி தொலைங்க. ஆரம்பிங்க. பாடு பாடு. தாக தாக தாக. திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, தாக்கம் தாக்கம் தெனாலி தர்பாருக்கு ஈடு எதிராசா. ஏ ஏ ஏ திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, தாக்கம் 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 தெனாலி தர்பாருக்கு ஈடு எதிராசா. டெய்லி தவாரம் செய்திகள்ல தாரோம், ஒவ்வொருத்தம் பேசுறோம், சீனத்தானே போடுறோம். ஏத்தி கொடையா அதுக்கு ஆண்டோவை குட்டி வந்து மொட்டை போடுறேன். மலையிலிருந்து ஆண்டோவை உருட்டி விடுறேன். திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, தாக்கம் 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 தெனாலி தர்பாருக்கு ஈடு எதிராசா. ஓகே, அந்த அற்புதமான பாடலை உங்களுக்கு வழங்கியது தெனாலி தர்பார். பாடலை பாடியது உங்கள் அன்பனு ராணி ராணி ராணி. அந்த பாடல், அந்த மிக அருமையாக இருந்த அந்த பாடல் வாசித்தது நமது இசைக்குழு குடிச்சுவர் வாய்ஸ் பேண்ட். நிலக்கரி ஊழல் ஃபைல்ஸ் எல்லாம் காணாம போச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது எப்படி காணாம போச்சு, எதுக்கு காணாம போச்சு அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அது எப்படி காணாம போச்சு, எதுக்கு காணாம போச்சு அப்படின்றத கற்பனையா யோசிச்சு பார்த்தோம். அதுல இருந்து ஒரு சில சாம்பிள்ஸ் இதோ உங்களுக்காக. நாட்டோட பொருளாதாரம் சொயின்னு கீழே போயிட்டு இருக்குது. அதை தூக்கி நிப்பாட்டுறதுக்காக அந்த பேப்பர் எல்லாம் கொண்டு போய் இறக்கி போட்டா வருமானம் வரும்ல, அதுக்காக கூட இருக்கலாம். பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல பேசுறதுக்காக எப்பவுமே குறிப்புகள் எழுதி கொடுப்பாங்க. அந்த குறிப்புகள் சாதாரணமாக பிரைம் மினிஸ்டர் பேசுறதுல அப்புறம் எதுக்கு அந்த குறிப்புகள் தூக்கி மாத்திருங்கப்பா அப்படின்னு சொல்ற நேரத்துல இந்த ஃபைலு இடம் மாதிரி போயிருந்துக்கலாம். நாட்டுல நோட்டே இல்லையாமா, அந்த நோட்டை அச்சடிக்கிறதுக்கு பேப்பரே இல்லையாமா, அதனால இந்த 274 பக்கத்தையும் அடிச்சுட்டு போயிருப்பாங்களோ யாரோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் பண்றாங்களா. ஒருவேளை சேவ் பேப்பர்ன்றத தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி பல சில விஷயங்கள் இந்த 274 பக்கத்தை காணாம போனதுல கூட இருக்கலாம் அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல தினாலி தர்பார்ல ஒரு பிரேக் எடுக்கிறோம். பிரேக் முடிஞ்சு வர்றப்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்டையும் நான் கூட்டு வரேன். கெஸ்ட் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஸ்டே டியூன் டு தினாலி தர்பார். ராண்டி அண்ட் நம்ம குடிச்சுவர் வாய்ஸ் பேண்ட். வெல்கம் பேக் டு தினாலி தர்பார் வித் மீ ராண்டி அண்ட் நம்ம குடிச்சுவர் வாய்ஸ் பேண்ட். இன்னைக்கு தினாலி தர்பார்ல வந்து உட்கார போற அந்த கெஸ்ட் யாரு? இவங்களுக்கு கர்நாடகமும் தெரியும், கமர்ஷியல் சாங்ஸும் தெரியும், ராகமும் தாளமும் இவங்களுக்கு கைவந்த கலை. மணிமணியா பேசுறது கேள்விப்பட்டிருப்பேன், மணிமணியா பாடுறது கேள்விப்பட்டிருக்கிறியா? மணி அப்ப நிறைய இருக்கும் போல இருக்கு. எஸ் எஸ், இவங்க பேர்லயே மணி இருக்குது. லெட்ஸ் வெல்கம் சாருலதா மணி இன்னைக்கு தினாலி தர்பார்ல. நாங்களும் எவ்வளவு தள்ளி தள்ளி டேபிள போட்டாலும் எட்டியாவது கை கொடுத்துருக்கீங்களே. உனக்கு இப்படி ஒரு பொறாம இருக்குது. எப்படி இருக்கிறீங்க சார்லதா மணி?
நல்லா இருக்கேன். இந்த ஒரு தெனாலி தர்பார்ல ஜாலியா உட்கார்ந்துருக்காங்க, கலர் கலரா டோப்பா வச்சுட்டு. இல்ல நானும் வந்து பங்கேற்கிறத ரொம்ப பெருமையா நல்லா கலர் கலரான ட்ரெஸ். அதான் இவங்கள்ட்ட விசாரிச்சு கர்நாடகன்னு சொன்னாங்க. நாங்க கூட எப்படியோ அப்படி வருவாங்கன்னு பார்த்தா இப்படி ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். உங்களை பத்தி நிறைய படிக்கிறப்ப தெரிஞ்சு நீங்க வந்து சூப்பரான ஒரு கர்நாடிக் பக்கா கிளாசிக்கல் சிங்கர். திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு முகமும் இருக்குது. 2 குதிரையிலயும் நீங்க வந்து சவாரி செய்றீங்க. எப்படி எந்த குதிரையை நீங்க வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்குது, எந்த குதிரையை இழுத்து கட்டுறீங்க? ஆக்சுவலா நான் சின்ன வயசுல இருந்தே கர்நாடக இசையை கத்துட்டதுனால அது எனக்குள்ள ஒரு குதிரையை அவங்களே சுமந்துட்டு இருக்காங்க. ஐயோ, ஒரு 2 வயசுல இருந்தே கத்துக்க ஆரம்பிச்சிருப்பீங்க? இல்ல ஒரு 4 வயசுல இருந்து ஒரு 4 வயசுல இருந்து கத்துக்கிறதுனால அது எனக்குள்ள ஒரு இம்பைவ் ஆயிடுச்சு கர்நாடக இசை. திரை இசை பாத்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்டா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேங்கிற மாதிரி. அப்ப இது லேட்டஸ்ட் குதிரை. சரி, ஆனா இப்ப வந்து எப்படி இந்த கர்நாடிக் மியூசிக் கச்சேரிக்கெல்லாம் ஒன்னும் பெரிய அளவுக்கு ஒன்னும் கூட்டம் வரல, அவ்வளவு ரஷ் இல்ல அப்படிங்கறதுனால எப்படி உங்க இந்த பக்கம் ட்ராக் இந்த பக்கம் மாறிடுச்சு? கர்நாடக இசைக்கு கூட்டம் ஜாஸ்தியா ஆயிட்டு தான் போகுது. நான் திரையில பாடினப்ப எனக்கு கூட்டம் ஜாஸ்தியா வருது, தவிர கம்மியா வரல. மக்கள் தாங்க, அவங்களுக்கு தான் நம்ம தான் பிரிக்கிறோம். அது கர்நாடக இசை இது வந்து குழந்தை பிறக்கும் போது இசைய வந்து எந்த விதமான இசையும் ஒன்னாதான் நினைச்சது பிறக்குது. அம்மா அப்பா சொல்றதுதான், நீ கர்நாடக இசை கத்துக்கோ, சினிமா பாட்டு கேட்காத, சினிமா பாட்டு கேட்காத, அப்படியே சொல்லி கெட்டு சொல்லி அத வேற மாதிரி சொல்லி வளர்க்கவே இல்ல. எனக்கு வந்து ஃப்ரீயா வளர்த்ததுனாலதான் நான் இன்னைக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன் ஃப்ரீயா. சூப்பர் சூப்பர். முன்னாடி எல்லாம் சிங்கர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி டிவி ஷோஸ் மேடை எல்லாம் வந்து அதிகமா அவங்களோட முகங்கள்லாம் பாத்துருக்க மாட்டாங்க, மக்கள் பாத்துருக்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு சில பேர் மட்டும் தான் தெரியும். இப்போ இந்த கிஃப்டட் சிங்கர்ஸ்ல நீங்களும் ஒரு டிவில வர்றீங்க, ஸ்டேஜ்ல பாக்குறோம், திடீர்னு பார்த்தா மாடர்ன் ட்ரெஸ்ல பாக்குறோம், திடீர்னு சேலை கட்டி அப்படியே வந்து பவ்யமா அப்படியே எடுத்து கையெழுத்துக்கு போற மாதிரி பாக்குறோம். எப்படி அந்த மேட்டர் எப்படி டக்கு டக்குன்னு மாறிடுறீங்களே எப்படி? இந்த காலத்து குறிப்பா இந்த காலத்து சிங்கர்ஸ் தான் அதுல ரொம்ப இந்த காலத்து சிங்கர்ங்கிறதுனாலதான் அப்படி. இப்போ வந்து ஒரு பெண்மணி இருக்காங்க, ஆபீஸ் போகும்போது சூட் போட்டு போறாங்க, வீட்டுல வந்து சமைக்கும் போது புடவை கட்டி சமைக்கிறாங்க. இந்த ஞானியை எங்க பிடிச்சு தெய்வமே அதே பர்சன் தான். பட் அந்தந்த இசை பாடும்போது அந்தந்த மாதிரி இருக்கணும். நம்ம வீட்டுல இருக்கும்போது கேஷுவலா இருக்கும், வெளியே கொஞ்சம் ஃபார்மலா இருக்கும். சோ ஐ திங்க் ஒரு மிக்ஸ் இருந்தாலே பெட்டர் நினைக்கிறேன். பட்டு புடவை கட்டிட்டு ஏன் உச்சி மண்டையில பாட முடியாதுல்ல? கண்டிப்பா கேக்குறேன்னு நினைச்சேன். அது என்ன விஜய் ஆண்டனி படத்துல மட்டும் கண்டினியூஸா இருக்கிறீங்க? இல்ல அப்படி கிடையாது, ஒரு ஸ்பேட் ஆஃப் மூவிஸ். அதாவது விஜய் ஆண்டனி சாருக்கு ஏன் நன்றி சொல்லணும்னா, நான் டிவில வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில ராகங்களை சம்பந்தப்பட்ட திரைப்பாடல்கள் எல்லாம் சொல்லிட்டு ப்ரோக்ராம் பண்ணதை பார்த்துட்டு எனக்கு முதல்ல பிலிம்ல சான்ஸ் கொடுத்தது அவர் தான். காக்கா காக்கா கண்ணம் காக்கங்கிற பாட்டு, நானும் இல்லை, அதுக்கப்புறம் ஏன் உச்சி மண்டையில, வேட்டைக்காரன், சில்லாக்ஸ் வேலாயுதம், அப்படி தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவரோட நான்ல நான் பாடல, இப்ப அடுத்தது சலீம்ல பாடணும் அப்படின்னு வேண்டிட்டு இருக்கேன். சரி, திடீர்னு வந்து நல்ல கர்நாடிக் பிளேபேக் சிங்கர்லாம் உங்களுக்கு அந்த ஒரு அந்த பட்டுப்புடவை இமேஜ் உங்க கூடவே இருந்திருக்கும். ஆமா ஆமா இருந்திருக்கும். திடீர்னு உங்களை வந்து என்னது ஏன் உச்சி மண்டையில, சில்லாக்ஸ், இப்படிப்பட்ட பாட்டுலாம் நீ பாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்க சர்க்கிள் எல்லாம் வந்து உங்களை திட்டலையா? என்னமா இப்படி பண்ணிட்ட அப்படின்லாம் கேட்கல? அப்படிலாம் கிடையாது. அதாவது இப்ப வந்து எல்லா சர்க்கிளும் ஒரே சர்க்கிள் தான். ஏன்னா வீட்டுல கர்நாடிக் மியூசிக் கேக்குற தாத்தா பாட்டிக்கு பேரன் ஏன் உச்சி மண்டலுக்கு தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். சோ probably through me some generations are bonding. தாத்தாவும் பேரனும் சேர்ந்து ஆடுறாங்க. கடைசியா பார்த்தா தாத்தாவும் பேரனும் ஏன் உச்சி மண்டைக்கு சோ அப்படிதான் இருக்கு. வந்து பாட்டி வந்து சார்ல தம்பி திட்டிட்டு இருப்பாங்க. இப்படி ஏங்க இப்படி நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ அந்த விஜய் ஆண்டனியோட பாட்டெல்லாம் நிறைய பாடி இருக்கீங்க, அவரோட நிறைய நிறைய பாடிருக்கேன். ஹாரிஸ் ஜெயராஜ் சாருக்கும் பாடிட்டு இருக்கேன். யங்கர் கம்போசர்ஸ்க்கு நிறைய. ஹாரிஸ் ஜெயராஜ் நீங்க யங்கர் கம்போசர் லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்களா? அதை தவிர்த்து யங்கர் கம்போசர் கேள்வி கேட்க வந்தேன். தயவு செஞ்சு மாட்டி விட்டுறாதீங்க, தொழில் நல்லா போயிட்டு இருக்கான்னு கேட்கும் போதே சந்தேகப்பட்டேன். நான் என்ன கேட்க வந்தேன், இந்த சில்லாக்ஸ் அவர் அடிக்கடி பாடுவார் விஜய் ஆண்டனி, நாக்குமுக்க சில்லாக்ஸ் சார் எல்லாரும் இப்படி வெளியே இப்படியே பாடிட்டு இருக்கீங்க, என்னதான் சார் மீனிங், அதெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்க நினைக்காத அர்த்தம் தெரியாம பாடுறீங்க? இல்ல அவர் கேட்டா அவ்வளவுதான் இல்லங்க, அதாவது அர்த்தம் தெரியாம பண்றாரு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவருக்கு அதுல அர்த்தம் தெரியும். அர்த்தம் தெரியவே வேணாம், இசைக்கு தாளம் தான் முக்கியம். நக்கு முக்கு நக்கு முக்கு நக்கு முக்கு நக்கு முக்குல ஒரு தாளம் இருக்கு. சின்ன பிள்ளை வந்து பெஞ்ச் அடிச்சுட்டு தந்த டக்கர கண்ட டக்கரன்னு பண்ணுது, அதுக்கு என்ன அர்த்தம்?
ஒண்ணும் இல்ல. அதுக்கு புரியுது, எல்லாருக்கும் புரியுது, ஆடுறாங்க. ஓகே. வார்த்தைகளை கருவா கொண்டு இருக்கிற பாடல்கள் வந்து கருத்துள்ள பாடல்கள் நிறைய இருக்கு, அதுவும் இல்லன்னு சொல்லல. அழகாய் பூகுதை பண்ணிருக்காரு, அந்த மாதிரியும் பண்ணிருக்காரு. சோ ஒரு கம்போசரை எப்படியுமே முத்திரை. நீங்க கேட்கலையா, ஏங்க எனக்கு மட்டும் இந்த மாதிரி குத்துப்பாட்டாவே கொடுக்குறீங்க, எனக்கு ஒரு மெலடியா அப்படி வந்து அது என்ன பண்ணிட்டீங்கன்னா, நான் கேட்டவர் எனக்கு குத்துப்பாட்டு கொடுக்கல, அவரா கொடுத்திருக்காரு. சோ அவர் என்ன சொன்னாரு, உங்க வாய்ஸுக்கு இது செட் ஆகும்னு தோணுதுன்னு சொல்லி கொடுத்தது. அது மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் நல்ல தொழில் நல்லா ஓடிக்கிட்டு. கிளாசிக்கல் இந்த குத்துப்பாடல் இது ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு டிஃபரன்சியேஷன் எங்களுக்கு உங்க வாய்ஸ் மூலமா இப்படி காமிச்சா எப்படி? இல்ல, முதல்ல கிளாசிக்கல்ங்கிறது ஒரு தெய்வம், ஒரு அம்மா மாதிரி. அதுல இருந்து வர சந்ததிகள் தான் மத்த இசைங்கிறேன். அலைப்பாயுதே கண்ணாயின் மனமிகளை பாயுதே உன்னானந்த மோகன வேணுகான மதில் அலைப்பாயுதே கண்ணாயின் மனமிகளை பாயுதே உன்னானந்த மோகன வேணுகான மதில் அலைப்பாயுதே கமதனி சாப மபதக கப மகமாரி ரிசர நீரி. சூப்பர் சூப்பர் சூப்பர், அழகா பாடுறீங்க. ரொம்ப அற்புதம். இந்த ராகம் கானடாங்க, இந்த ராகம் கானடா, ரொம்ப அருமையான ஒரு ராகம். ஓகே, அருமையான ஒரு கிளாசிக்கல். உங்க வாய்ஸ் வந்து எப்படி டக்குன்னு உங்க லைவா வந்து உங்களுடைய சில்லாக்ஸோ இல்ல ஏ உச்சி மண்டல எப்படி வேரியேஷன் காட்டுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. யா, இப்ப பாடு. ஏ உச்சி மண்டல சுருங்குது ஒன்ன நம்ம கிழங்குது கிட்டடி வந்தாலே பெருங்குது தருங்குது கைத்தொடும் தூரம் காற்றவளே சக்கரையாலே செஞ்சவளே எம்பத்தி தீக்க வந்தவளே சுந்தரியே தாவணி தாண்டி பார்த்தவனே கண்ணால என்ன சாற்றவனே ராத்திரி தூக்கம் கெடுத்தவனே சந்திரனே உச்சி மண்டல ஒன்ன நம்ப கிழக்கு கிட்ட நீ வந்தாலே தருங்குது. நிறைய சாப்பிட்டீங்களா? சூப்பர் சூப்பர், ரொம்ப அற்புதமா பாடுனீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலா உங்களுக்கு முன்னாடி உங்க தங்கை வந்து சினிமால பாட ஆரம்பிச்சிட்டாங்க. மதுமிதா வந்து காதல் கொண்டேன் படத்திலேயே வந்து இல்ல, அவங்க வந்து லேசா லேசா, அப்புறம் வந்து இந்த தாஜ்மஹால் ஓவியக்காதன்கிற சாங், அப்புறம் 7G ரெயின்போ காலனில கனகானம் கனங்கன். உங்களுக்கே வந்து ரொம்ப இப்ப யங் ஏஜா இருக்கீங்க. உங்க தங்கை பாடுறாங்கன்னா அவங்க என்ன ரொம்ப சின்ன வயசுல பாடிருப்பாங்க. 10 வருஷம் ஆயிருச்சு. இல்ல இல்ல, அதான் she started. அவங்களுக்கே ஒரு 25 வயசு தாண்டி இருக்காது. அவங்களுக்கு அப்ப என்ன ஒரு ரொம்ப சரி என்ன வயசு தான், அவ்வளவுதானே. குத்துப்பதிப்பா வச்சீங்க ஒரு 30-35. சரி, வாங்க நம்ம விஷயத்துக்கு வரலாம். சோப்பா வந்து எடுத்து வழக்கே காட்டின பகவான் சார் சொல்ற மாதிரி சொல்றீங்களா? இல்ல, அதாவது அவங்க வந்து பாட ஆரம்பிச்சு வந்து 14வது வயசுலயே பாட ஆரம்பிச்சாங்க. லேசா லேசா இல்லவே இல்ல. ஆமா, நான் கிளாசிக்கல்ல மட்டுமே தான் இருந்தேன். இன்ஃபேக்ட் நான் எனக்கு திரைப்படத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது சுத்தம். உங்களுக்கு முன்னாடி எல்லாம் ஆமா, அவங்களுக்கு வந்து எப்படி அந்த சாங்ஸ் பாடுறது, லிரிக்ஸ், லைட் மியூசிக் ஷோஸ் எல்லாம் அவங்க போய் தான் நான் பாத்திருக்கேன். சோ அப்படி பாத்துட்டு அப்புறம் எனக்கு இந்த வாய்ப்பு வந்த அப்புறம் ஸ்லோவா நானும் இதுக்குள்ள வந்து உங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 2002-3 அவங்க பாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, அவங்க பாட ஆரம்பிச்சது ஒரு 2002 அந்த மாதிரி. நான் பாட ஆரம்பிச்சது 2007-2008 அந்த டைம். எல்லாம் கொடுத்தாங்களா இப்படி இப்படி எல்லாம் இருக்கு? ஆமா, கண்டிப்பா. இன்னி வரைக்கும் கேட்டுட்டு இருப்பேன். இந்த சாங்குக்கு -1 இருக்கா, இந்த சாங்குக்கு வேர்ட்ஸ் இருக்கா, அந்த மாதிரி எல்லாம் நாங்க நிறைய பேசிட்டு இருப்போம். ஓகே, let's take a short break on தெனாலி தர்பார். இப்போ we are with சாருலதா மணி. பிரேக்குக்கு அப்புறம் நிறைய அவங்கள பாட வைக்க போறோம். நீங்க stay tuned to தெனாலி தர்பார். Welcome back to Tenali Darbar with me, Randy, Kutichur, voice band and Charulata Mani. Break முடிஞ்சு வந்திருக்கு. ஒரு பாட்டோட ஆரம்பிக்கலாமே? கண்டிப்பா, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாட்டு. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா,
கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. பரவாயில்ல. இப்போ சில ராகங்கள் பேர்லாம் சொல்றேன். அந்த ராகங்கள் இருக்கிற கிளாசிக்கல் சாங்கோட ஆரம்பிச்சு அதனை ஒட்டி இருக்கிற சினிமா சாங்கையும் நீங்க பாடினீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா. ஓகே, இப்போ அந்த ஆபேரி அப்படின்னு ஒரு ராகம் இருக்குது. ஆபேரி, அந்த ஆபேரியில ஒரு டெக்னிக்கலா பேசுறீங்க. சகம பனிதா பம பகரீசா எப்படி பாடினரோ அடியார் எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவனே எப்படி பாடினரோ. இது வந்து கர்நாடக இசையில ஆபேரி. ஓகே. திரைப்படத்துல அப்படின்னு பார்த்தா இசை தமிழி செய்தரும் சாதனை சிங்கார வேலனே தேவா வாராய் நீ வாராய் போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய். சூப்பர் சூப்பர். இலவா வெரைட்டி வெரைட்டியா வச்சிருக்காங்களே. நீந்துகின்ற வெண்ணிலா நான் வரைந்த பாடல்கள் ஈரம் பூத்த கண்ணிலா வராமல் வந்த என் தேவி கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை கண்களுக்கு சொந்தமில்லை. டக்கு 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 திம் டக்கு 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 திம் டக்கு 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 திம் டகடம் இதுதானா பெரி இதுதானா பெரி இதுதானா பெரி ராகம். சூப்பர். ஆபேரிலே கிட்டத்தட்ட உங்க கலர், உங்க ட்ரெஸ்ல போட்டிருக்க எல்லா கலர் வெரைட்டி வெரைட்டியா பிளாக்பெரி பாடிட்டீங்க. மாதிரி பண்ணிட்டாங்களே. அடுத்து இந்த கரகர பிரியாவை கரகரப்பு இல்லாம பாடுங்க. கரகர பிரியா ஒரு ரொம்ப அருமையான ராகம். ரிகம பதனிதப்பா மபதத கமகரிகன பகால நிலபடி கொலிச்சே மூச்சட பாகதில் பரத. இது கர்நாடக இசை பாடல். சுட்டும் விழிச்சுடரே சுட்டும் விழிச்சுடரே என் உலகம் உன்னை சுற்றுதே உன் விழியில் விழுந்தேன் விண்வெளியில் பறந்தேன் கண் விழித்து சொப்பனம் கண்டேன் உன்னாலே கண் விழித்து சொப்பனம் கண்டேன். அண்மையில் வந்த கரகர பிரியா. சூப்பர் 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 சூப்பர். இப்போ காப்பி, காப்பி ராகத்துல இப்ப காப்பி கொண்டாங்க டக்குனு. காப்பி மறுபடியும் ஒரு அருமையான ராகம். பூங்குயில் கூவும் பூஞ்சோலையில் ஒரு நாள் மாமையில் மீதே மாயமாய் வந்தான் பூங்குயில் கூவும் நிசரி பகரித நிசகரித நிசகத கக மகமரி கரித நிசரி மபா காபகரி நீ சரி பகரித நிசரிக சரிக மகமரி கரித நிச தும்பிவா தும்பப்புடத்து துஞ்சத்தானின் ஞானுடா ககமரிக சரித நிச ககமரி மகரி உருகுதே
மருகுதே ஒரே பார்வையாலே உலகமே சோழனதே உன்னை பார்த்ததாலே கமகம கரி கமனி பகரி மரிம பன்னி சாதனி மபகம சகமத பகரி. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதனால காப்பி அடிக்காம கரெக்டா பாடிட்டீங்க. சூப்பர் ஃபேண்டாஸ்டிக்கா. காப்பில வந்து டீ கலக்காம அருமையான விஷயங்கள், தண்ணி கலக்காம நல்லா சுத்தமான காப்பி ராகத்துல. சரி, இன்னும் காப்பி வரல செட்ல. இப்போ வந்து எவ்வளவு நாள் தான் நம்ம வந்து மற்ற இசையமைப்பாளர்கள் இசையிலே பாடிட்டு இருக்கிறது, எப்ப நம்ம இசையில பாடுறது அப்படின்னு சொந்தமா கம்போசிஷன்ஸ்ல வர நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களே? இல்ல இல்ல, அதாவது கம்போசிங் பண்ணிட்டே தான் இருக்கோம். ஓகே. அது திரைப்படத்துல இடம்பெறதா இல்ல ஆல்பம்ஸ்ல இடம்பெறதாங்கிறது தான். நான் கிரீம் காரான்னு ஒரு ஆல்பம் பண்ணிருக்கேன் டைம்ஸ் மியூசிக்கு. சமஸ்கிருத சாண்ட்ஸ் எல்லாம் வந்து இசை நானே அமைச்சு. பெப்பியா? ஆமா, பெப்பியா. இப்போ நீங்க ரிங் டோன்ல கேட்டிருப்பீங்க. ஆமா, உங்களுக்கு போன் பண்ணப்போ அந்த மாதிரி இருந்துச்சு. என்னடா இது, நம்ம ஸ்கூல்ல பிரேயர்ல படிச்ச பாட்டை வந்து இவங்க அது ஒரு திருப்பி மக்களுக்காக திருப்பி ஒரு ஹம் பண்ணி காட்டலாமே. அசதோம சத்கமய தமசோம ஜோதிர்கமய மிருத்யோர்ம அமிர்தம் கமய ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பமரி மபத சரீத பமத பமரி சரிலீத சரீம பத ரீத பம. சூப்பர் சூப்பர், ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. இப்போ நம்ம கிளைமாக்ஸ் ஒரு சின்ன ட்விஸ்ட். இப்ப நான் ஒரு சில கேள்விகள் கேட்பேன், அப்படியே படம் எடுக்கிறீங்க, அப்படியே கிளைமாக்ஸ்ல ட்விஸ்ட் வருது. இந்த கேள்விக்கு ஃபர்ஸ்ட் கேள்விக்கு வந்து நீங்க தெனாலி தர்பார் அப்படின்னு தான் நீங்க பதில் சொல்லணும். ஃபர்ஸ்ட் கேள்விக்கு தெனாலி தர்பார் அப்படின்னா பதில் சொல்லணும். செகண்ட் கேள்விக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட பதில் சொல்லணும். ஓ சரி. அது மாதிரி தேர்டுக்கு செகண்ட், ஃபோர்த்துக்கு தேர்ட், ஃபிஃப்த்துக்கு ஃபோர்த். சரி, ஓகேப்பா. ஓகேவா? ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன, எல்லா பதிலும் வந்து அதாவது ஆம் அல்லது இல்லைன்னு மட்டும் தான் உங்களோட அப்படி இருக்கணும். சரி. ஃபர்ஸ்ட் கேள்வி ஆம் அது இல்லை. கேள்வி அது மாதிரி ஆம் அல்லது இல்லைன்னு சொல்ற மாதிரி தான் பதில் கேள்வியே இருக்கு. ஓகே, டோன்ட் வரி. ஓகே, இது இவ்வளவு சொல்லிட்டு டோன்ட் வரின்னா என்ன அர்த்தம்? மாண்டு என்பது ஒரு கர்நாடக ராகத்தின் பெயர். தெனாலி தர்பார். குத்துப்பாடல் பாடுறதுக்காக உங்களை நிறைய பேர் திட்டினாங்களா? இப்ப இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் ஸ்ருதியோட பாடுறாங்களா? அப்பா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை. மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட காக்கா பிடிச்சுதான் இப்ப எல்லாம் வந்து பாடுறதுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்குது அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களே. ஆப்பு கர்நாடக இசை உலகில் போட்டி பொறாம நிறைய இருக்குதா? இல்லை. இதுக்கு மேல அவங்கள நான் பொறுப்பு சோதிக்க விரும்பல. சூப்பர், ஜாலியா நாங்க என்ஜாய் பண்ணோம். நீங்க நல்லா என்ஜாய் பண்ணீங்க. மக்களும் நேரம் வந்து மக்களும் பார்த்து ரசிச்சிருப்பாங்க. ரொம்ப அற்புதமா தந்தி டிவிக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஏன்னா நல்லா வந்துட்டு இருக்கு. இப்ப தந்தி டிவி பாக்குறவங்க ஜாஸ்தி ஆயிட்டே வராங்க. சோ வாழ்த்துக்கள். இங்க ஃபார் ராண்டி வாழ்த்துக்கள். அண்ட் நம்ம பாய்ஸ் குட்டி சேவர் இல்ல, நல்லாவே தரமா வாசிக்கிறீங்க. சோ தரமான பாய்ஸ் பேண்டுக்கு ரொம்ப நன்றி. தட் வாஸ் சாருலதா மணி. இன்னைக்கு தெனாலி தர்பார் நிகழ்ச்சி பத்தின கருத்துக்களை எங்களுக்கு மெயில் பண்ணலாம், இல்ல எங்களோட Facebook பேஜ் தெனாலி தர்பார் அங்க வந்து போஸ்ட் பண்ணலாம். This is Randy saying tata bye bye, take care, good night with Kudichavar voice band and Charulata Mani. தீர தீர தீர